ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு யாலி கேப்கினியோட எபிசோட் 45 பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சைடில் கையும் குழவா மாட்டின இந்த நியூகெட் பயங்கரமாக சிரிக்கிறா. சிரிச்சு முடிச்சுட்டு, என் மேலே உங்களுக்கு இவ்வளோ தான் நம்பிக்கை இல்லை, உங்களை பார்க்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குது, உன்கிட்ட இருக்கிற அந்த செக்கை எடுத்துக்கூடு அப்படின்னு சொல்லி இவ சொல்கிறா. இவ என்ன வேலை பார்த்துருக்கா அப்படின்னா, ஒரு வேலை நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னா இந்த செக்கை நான் உனக்கு கொடுத்ததா சொல்லு, நீ இதை போஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நான் உனக்கு இது கொடுத்தது. ஆக்சுவலாக இந்த சுல்தான் உன்னை கூப்பிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் கொடுத்தா, இது தெரிஞ்சதுமே நான் உனக்கு இதெல்லாம் பண்ணேன், இதை போட வேணாங்கிறதுக்காக நான் உனக்கு செக் கொடுத்தேன் அப்படிங்கிறத சொல்லு அப்படிங்கிறா. இதை கேட்டதுமே அங்கே இருக்கிற எல்லாருக்கும் பயங்கர ஷாக். இவன் அப்படியே உள்டாவை மாற்றி போட, அதே மாதிரி இந்த ரிப்போர்ட்டும் நடந்துக்கிற தாத்தா இல்லை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பேசும்போது, என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கு மேலே எனக்கு மரியாதை இல்லாத இந்த வீட்டில் இதுக்கு மேலே நான் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவசரமாக கீழே போகிறா. கீழே போய் ஒரு ரூம்குள்ளே போய் லாக் பண்ணிக்கிறா. எல்லாரும் கீழே போன இந்த கேப்பில் யாருக்கும் தெரியாமல் அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த ரிப்போர்ட்டர் சத்தம் இல்லாமல் அங்கேருந்து வெளியே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறான். அவங்க பையன் கயாவை கூப்பிட்டு கதவை தட்ட சொல்லி கூப்பிட சொல்லுவான். உள்ளே அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி சீன் போட்டிருப்பா. கயா கதவை தட்ட சிரிக்க கூட செய்கிறான். கசிமோ அங்கே வந்து கதவை தட்ட ஆரம்பிச்சிடுறான். இந்த டைமில் ரூமில் அவன் இல்லை அப்படிங்கிறத நோட் பண்ண ஃபெரித் அவனை ஓடி போய் எப்படியோ பிடிச்சிடுறாங்க. இதே நேரத்தில் ஃபோட்டோவை பார்த்தா செய்கிறன் அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தட்டையும் ரொம்ப அழுதுட்டு, இதை யார் என் டேபிளில் வச்சுருது, யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறா. எல்லாத்தையும் ரொம்ப பெக் பண்ணி கேட்குறா, யாருன்னு சொல்லி ஒவ்வொருத்தராக போய் கேட்டுருக்கா. யாருக்குமே தெரியலை. அவளால் முடியாமல் கடைசியில் அழுதுகிட்டே போயிட்டுருக்கு. அவள் அழுதுகிட்டே போனதை பார்த்து சந்தோஷப்பட்டு வெளியே வந்த இவங்க ரெண்டு பேரும், இது போதும் இப்போதைக்கு, இப்போ நம்ம கொஞ்சம் வெளியே போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வெளியே கிளம்புறாங்க. இவள் உள்ளே இருந்து அழுது நடிச்சு எல்லா சீனும் போட்டுட்டு வெளியே வந்து, இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல, நான் போகிறேன், கயா போகலாம் வா அப்படின்னு சொல்லுவா. நடுவில் வந்து இந்த காட்டுப்போச்சு, நீ இது மாதிரிலாம் என்னை ஏமாற்ற முடியாது, நான் உன்னை விட கேடி, என்ன என் பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுலேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பிளான் பண்ணுறியா, என்ன ஆனாலும் கல்யாணம் நடந்தது ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அம்மா நான் வரப்போகிறதில்ல அப்படின்னு இவன் சொன்னதுமே, சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்ட்டு இவன் கிளம்பி போகிறான். இதை பார்க்குற தாத்தாக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே எல்லா இஷ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்று கூடி இன்றைக்கி நைட்டே என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வராங்க. இப்போ தான் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிற ஃபெரித்துக்கு இஃப்கட் சொல்லி இந்த விஷயம் தெரிய வருது. என் தலையை வெடிச்சிடும் போல் எத்தனை பிரச்சனை தான் பார்க்குறதுன்னு பேசிகிட்டு இருக்கிறப்போ சைரன் ரொம்ப ஒரு மாதிரி வந்து இறங்குறா. ரொம்ப மோசமாக நடந்து வரா. அவளால் முடியல. இதை பார்த்ததுமே என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு அவன் கேட்பான். இவர் ரூம்குள்ளே வந்து அந்த ஃபோட்டோ காட்டு கதறி அழுகிறா. அவளால் முடியல. இல்லை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, இது யாரோ நம்மளை பிரிக்கிறதுக்காக பண்ணுற சதி, உனக்கே எல்லா உண்மையும் தெரியும், இந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை, இது எனக்கே தெரியல, ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், யாரோ இந்த வேலையை பார்த்துருக்காங்க, உங்ககிட்ட யார் இந்த ஃபோட்டோ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இவன் கேட்பான். என்னோட டேபிளில் யாரோ வச்சுட்டாங்க, நான் அங்கே இருக்க எல்லாருமே கேட்டேன், யாருக்குமே தெரியல, பாத்தியா, தைரியமானவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க முன்னாடி வந்திருப்பாங்க, ஆனால் இது நம்ம ரெண்டு பேர்த்தி பிரிக்கிறதுக்காக சரி நடக்கிற சரி, என்ன ஆனாலும் சரி இது யாருன்னு நான் கண்டுபிடிப்பேன், உனக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன், நீ கவலைப்படாத, உனக்கு என்னை பற்றி தெரியும்ல, நீ தைரியமாறு, என்னை மட்டும் நம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவ்வளோ அவனோட வேர்டெலாம் நம்பரா. இவன் இந்த ஃபோட்டோகிராஃபை எடுத்துகிட்டு நேராக போகிறது அபிகிட்ட தான் அந்த ரிப்போர்ட்டர் இருக்கான். இவன் அந்த ஃபோட்டோகிராஃபை அவன்கிட்ட காட்டி, நீ தானே இந்த வேலை பார்த்தது, எனக்கு தெரியும், இன்னும் என்னென்ன பண்ண காத்துட்ருக்க அப்படின்னு சொல்லி இவன் பேசும்போது அந்த ஃபோட்டோகிராஃபர் பெண்ணோட வயிற்றில் ஃபெரித் கிஸ் பண்ணுறதை எடுத்து வச்சுருக்கான். இதை நினச்சி அவன் சிரிக்கிறான். அவனை கொன்றக்கூடாதுன்னு சொல்லி அபி அவனை உள்ள அனுப்பிட்டு, நீ என்ன நினைக்கிற, இதை ஏன் இவன் பண்ணியிருக்கணும்னு நீ நினைக்கிற, ஒரு வேளை பெலி நீ இதை பண்ணியிருக்கலாம்ல, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதனால் இதெல்லாம் பண்ண மாட்டான்னு என்னால் நம்ப முடியாது அப்படிங்கிறான். நீ என்ன சொல்கிற, நீயே அவளை கேட்டு தெரிஞ்சுக்கோ, எனக்கு பெலின் மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு அபி சொல்லுவான். சரி நான் இப்போவே பெலினுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி, நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்பா. இல்லை என்னை மீட் பண்ண வராத, ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னா, நீ எங்கே இருக்கேன்னு கேட்டேன், நான் வந்தே தருவேன்னு சொல்லி. இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாலில் இருப்பாங்க. அதே இடத்துக்கு இவனும் கிளம்பி போகிறான். தாத்தா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, அவரோட பொண்ணு எங்கே போனாலோ எப்படி இருக்காளோ அப்படின்னு. பட் நேராக போகிறது ஜெரினை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் இவன் நேராக போய் பெலின்னு பார்க்குறான். அங்கே இருக்கிற பாடி கார்டு வந்து, நீ யார் என்ன ஏதுன்னு பிரச்சனை பண்ணுவான். நடுவில் வர இந்த பைரல், இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்க கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கும் தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. சரி ஓகேன்ட்டு அந்த பாடி கார்டு பைரல் பின்னாடி வந்துடுவான். இவங்க ரெண்டு பேரும் வெளியே போய் பேச போயிடுவாங்க. இந்த பைரல் வெளியே வந்த சைட் கேப்பில் ஒரு வேலை பார்க்குறா. என்னென்னா, ஃபெரித்தை பப்ளிக் கிஸ் பண்ண அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி, நீ இப்போது நான் சொல்கிறத செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இந்த நேரத்தில் செய்கிறனுக்கு இவங்க ரெண்டு பேத்துக்கும் இன்றைக்கி தான் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அவள் ரொம்பவே கோவமாக போய் கயாவை பார்க்குறா. நீ உண்மையாலுமே அவளை லவ் பண்ணுறியா, எனக்கு தெரியும், நீ அவளை லவ் பண்ணவே இல்லைன்னு சொல்லி நீ அவளை நடிச்சு ஏமாற்றிட்டு இருக்க, என் அக்காவை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அவளை நீ என்ன பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கேன்னு தெரியாது, ஆனால் இது ரொம்ப நாள் நிலைக்காது, உங்களுக்கு கல்யாணம் நடக்க நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் இவன் ரொம்ப ஈவிலாக இவனோட தாட்லாம் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறான். நீ என்ன நினச்ச, நீ உன் அக்கா மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிற மாதிரி நடிக்காத, உனக்கு அவளை பிடிக்கவே இல்லை அப்படித்தானே, அவள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அவள் நிம்மதியாக இருக்கக்கூடாது,
அப்படின்னு சொல்லி இவளுக்கும் இவங்க அக்காவுக்கும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சண்டை முட்டுற மாதிரி பேசுகிறான். இது எல்லாத்தையும் சுனா வெளியே நின்று கேட்டுட்டு தான் இருக்கா. இவன் பேச பேச கோவம் வந்த சேரன் சடார்னு அவளை அரைஞ்சிடறான். நீ எதுக்காக அவனை அரைஞ்ச அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டிகிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கா. என்ன சொன்னாலும் சுனா கேட்குற மனநிலைமையில இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட சேரன், நான் என்ன சொல்லி உனக்கு புரிய வைக்க போகிறதில்ல, நீ ஆல்ரெடி நிறையா கஷ்டப்பட்டுட்ட, உன்னோட லைஃப்காக நானும் நிறையா கஷ்டப்பட்டேன், இதுக்கு மேலே அது நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ கஷ்டப்பட்டா இதுக்கு மேலே நான் பொறுப்பாக முடியாது, ஏன்னா இது முழுக்க முழுக்க நீ எடுத்த டெசிஷன், இதில் நீ சந்தோஷமாக இருப்ப அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவள் பேசிட்டு ரூமுக்கு போகிற மாதிரி அவளோட ஸ்டெப்பில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. அப்போது ஒரு பொண்ணு கால் பண்ணுறா. அவள் யார் அப்படின்னா பப்பில் ஃபெரித்தை கிஸ் பண்ண அவள், நான் தான் அந்த பொண்ணு பேசுகிறேன், எனக்கு உங்கள் நேருக்கு நேர் பார்த்து சில விஷயங்கள் பேசணும் உங்கள் புருஷனை பற்றி, இந்த இடத்துக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிடுறா. இந்த நேரத்தில் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத தூரத்தில் இஃப்கட் போட்ட ஆள் பார்த்து இது அத்தனையுமே இஃப்கட்டை சொல்லிட்டு இருக்கான். இவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, நீ வராத வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன், நீ எப்போ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இதெல்லாம் சொன்னியோ அதுக்கப்புறம் எனக்கும் சேரனுக்கும் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சு, இங்கே பாரு இந்த ஃபோட்டோக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம், ஒரு வேளை நீ தான் இது எல்லாத்தையும் பண்ணுற, இப்படி பண்ணால் நான் சேரனை விட்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு நினச்சி இதெல்லாம் பண்ணிட்டுருக்கீனா, அந்த குழந்தைய நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன், உங்ககிட்ட சொன்ன எல்லா வார்த்தைகளும் ஒன்றுமே நடக்காது, உன் லைஃப் மட்டும் மொத்தமாக நான் போயிடுவேன், ஏன்னா எனக்கு சேரன் மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிறான். இங்கே பாரு எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவ பேசிகிட்டு இருப்பா. இதே நேரத்தில் இஃப்கட் சுனா கிட்ட வந்து நம்ம ஈவினிங் என்கேஜ்மெண்ட் இருக்குது, அதுக்காக ட்ரெஸ்ஸஸ் எடுக்க பர்ச்சேஸ் பண்ண கொஞ்சம் வெளியே போகணும்னு சொல்லி எல்லாரையும் கிளப்பி கூட்டிகிட்டு போகிறா. பைரில் மீட் பண்ண அவளோட ஃப்ரெண்ட் அந்த மாலுக்கு வந்துடுறா. என்ன பண்ணணும் இனி அப்படின்னு சொல்லி அவள் கேட்கும்போது, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி இவ அந்த பாடி கார்ட்ட போய், பெலின் இப்படி போனது என் அப்பாவுக்கு தெரியாது, அவர் இது தெரியாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டப்படுவார், அதனால அவள் வந்தது, அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்தது, பிரச்சனை பண்ணது, அவங்க 2 பேரும் இப்போ வெளியே போனது, இது எல்லாத்தையும் என் அப்பா கால் பண்ணி சொல்லிடு அப்படின்ட்டு போகிறா. பயங்கர சைக்கோ கிறுக்கியாக இருக்கா போல இவ. இதை தெரிஞ்சதும் அவன் போய் அவங்க அம்மாட்ட பேசலான்னு போனால் அந்த இடத்துல நியூகட் இருக்கா. நியூகட் பார்த்து பயங்கரமாக ஹாப்பி, அவனுக்கு 2 பேத்துக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் போல். இவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, உன் புள்ள என்ன வேலை பார்த்துருக்கா தெரியுமா, இப்போ உடனே அவளை கால் பண்ணி வர சொல்லு, யாருன்னு தெரியாத ஒருத்தன்ட்டு பேசிகிட்டு இருக்கானாமா அப்படி இப்படின்னு இவங்க சத்தம் விடும்போது, நீ இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு, உனக்கு ஒன்றும் தெரியாது நியூகட் அவள் என்ன வேலை பார்த்துருக்கான்னு. எனக்கு தெரியும், கல்யாணம் ஆகாமல் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அதானே, அது மட்டும் இல்லை அவளுக்கு அந்த குழந்தைக்கு காரணம் யாருன்னே இன்னும் தெரியல அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். இல்லை எனக்கு தெரியுமே, அந்த குழந்தைக்கு காரணம் என்னோட சொந்தக்காரன் தான், அட உனக்கும் நல்லா தெரியும்ப்பா, இந்த ஃபெரித் கோர்கன் ஃபேமிலியை சேர்ந்தவன் அப்படின்னு சொன்னமே இவனுக்கு கடுப்பு பயங்கரமாக ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவள் வீட்டுக்கு வரலைன்னா அவளை அங்கேயே நான் கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இவள் கால் பண்ணி நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. இதை பார்த்ததும் அவள் டென்ஷன் ஆகி அழுகிறா. பிரச்சனை ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. நீ பயப்படாத, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபெரித்து பெலினும் அந்த ஹோட்டல்லேருந்து கிளம்புற நேரத்தில் இன்னொரு வழியாக அதே இடத்துக்கு சைரன் வரா. பட் சைரன் பார்க்குறதுக்குள்ளேயே இவங்க 2 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. இதுவும் அந்த பைரல் வேலை தான். அவள் வந்ததுமே ஃபெரித்தை பற்றி ரொம்ப தப்பாக சொல்ல ஆரம்பிக்கிறா. என்ன சொல்கிறா அப்படின்னா, அந்த செகண்டில் நானும் ஃபெரித்தும் எங்களோட கண்ட்ரோலை இழந்துட்டோம், அவன் ரொம்ப நாளாக என்கிட்ட பேசிட்டு தான் இருக்கான், பட் இப்போ ரீசெண்ட் டைமில் தான் எனக்கு கால் பண்ணுறதில்ல, எனக்கும் அவனை ரொம்ப நல்லா தெரியும், பட் இது ரிலேஷன்ஷிப்பாக மாறுற மாதிரி இருந்துச்சு, பட் அவன் சடனாக பேசுகிறத நிப்பாட்டிட்டான், ஏன் உன் புருஷன் இப்படி இருக்கான், உனக்கு தான் அவனை நல்லா தெரியுமே, எனக்கு கொஞ்சம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவள் பேசுகிறா. ஸ்டார்டிங்கில் அவள் பேசுகிறதுல கேட்டு கஷ்டப்பட்டாலும் அதுக்கப்புறம் ஃபெரித்தோட வார்த்தைகளை யோசிச்சு பார்க்குறான். நம்ம 2 பேர்த்தையும் பிரிக்கணும்னு யாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, நீ இதை நம்பி ஏமாந்துடாத, அவன் அப்படின்னு அவன் சொன்னது இவளுக்கு ஞாபகம் வருது. நான் இப்போ உடனே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவள் அழுதுகிட்டே போகிற மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு அந்த சைட் போய் நின்னுறா. அடுத்த செகண்ட் அவள் எந்திரிச்சு போகிறப்போ இவ்வளோ அவளை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறா. இவங்க 2 பேரும் நேராக அதே மாலுக்கு தான் வராங்க. அந்த மாலில் தான் இவங்க ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. இஃப்கட் இவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்றா, அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பெலினையும் பார்த்துட்றா. இப்படியே நைட்டாக இவன் பெலினை அவளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரா. இவங்க உள்ளே போனதுக்கப்புறம் இந்த பைரலோட ஃப்ரெண்ட் நேராக பைரலை பார்க்க பைரல் வீட்டுக்கு தான் வந்திருக்கா. இவள் உள்ளே போகாமல் கார்லேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கா, அவள் வெளியே வருவா அப்படிங்கிறதுக்காக. ஃபெரித் வந்திருக்கிறதும் இதே வீட்டுக்கு தான். இந்த டைமில் அவன் மேலே போய் அவனை பார்க்குறான். நான் தான் ஃபெரித் கோர்கன் அப்படின்னு சொல்கிறான். இது மாதிரி ஏன் குழந்தை தான் அவளோட வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு, அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், அவள் பார்க்கக்கூடாது பண்ணக்கூடாது, இப்போலாம் எந்த ஒரு இதுவும் நீ போடக்கூடாது, ஏன்னா அது ஏன் குழந்தை, நான் எப்போ வேணாலும் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிராக பேசுகிறான். கோவம் வந்து அவன், உன்னை நான் உயிரோடு விடுறேன்னா அதான் இந்த கடைசி தடவையாக இருக்கும், நான் போடுறது 2 கண்டிஷன் தான், நீ உன் பொண்டாட்டியை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு பெலினை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி இல்லையா இந்த குழந்தைய நீ என்ன ஆனாலும் உன் வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறான். எல்லாத்தையுமே சைடில் நின்று இந்த நியூகட் கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. நான் சொன்னதை கேட்காம மறுபடியும் நீ என் கண்ணு முன்னாடி வந்த அப்படின்னா
நான் உன்னை உயிரோட எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி இவன் மிரட்டுறான். இப்படி உள்ளே இவன் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற சேரன். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.